மக்களே, இன்று நாம் திருக்குறள் 484 குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள காலமறிதல் அதிகாரத்தின் 4ஆம் குறள். ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செயின். இந்த குறள் சொல்ல விரும்புவது என்னவென்றால், நம் செயல்கள் எது நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதை அறிவது மிகவும் அவசியம். நடப்பு காலத்தை சரியாக புரிந்தால் விளைவுகள் எப்போதும் நன்மை தரும். எதிர்காலத்தை கற்பனை செய்து தற்போதைய நிலைமையை மதித்து சரியான நேரத்தில் செயல்பட வேண்டும். உதாரணமாக, நீங்கள் ஒரு வணிகம் தொடங்க விரும்புகிறீர்கள் என்றால் சந்தை தேவையை ஆராயும் காலம் முதலீட்டை கவனிக்க வேண்டும். அதனைப் பிறகு சரியான சலுகை மற்றும் விளம்பரத்தை தொடங்கின் வெற்றி காணப்பட வாய்ப்பு அதிகம். மற்றொரு உதாரணம், கல்வி தேர்வுக்கு தயாராகும் மாணவர் படிக்கும் காலம் எப்போது அதிகம் விளைவு தரும் என்பதை அறிந்தால் போதுமான நேரத்தை ஒதுக்கி அதிக மதிப்பெண்களை பெற முடியும். இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை நாம் பின்பற்றினால் நாம் செய்ய வேண்டிய பணிகளை காலத்தின்படி முன்னுரிமை கொடுத்து வெளிய வழியில் நேரத்தை வீணாக்காமல் சீராக முன்னேறலாம். எதிர்கால திட்டங்களுக்கு அடிப்படை அமைக்க இப்போது செய்ய வேண்டியவற்றை தேர்ந்தெடுத்து செயல்படுவது சுயநிலைக்கு வழி. அதனால் காலத்தின் இந்த குறள் நமக்கு நேரத்தை மதிக்கும், அதனுடன் ஒத்துப்போகும் ஒழுங்கை அமைக்கும் விதத்தை காட்டுகிறது. ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செயின். அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.